எங்கள் வீடு மேலக்காடு. திடீர்னு ஒரு நாள் வந்து தர்மராஜின்னு சொல்லி ஆள், வீட்டு பக்கத்தில் உள்ள ஆள், நல்லா தெரிஞ்ச ஆள். அவர் வந்து இப்படி ராஜ்மோகன் சொல்லி ஆள் வேலை எடுத்து தருவாருன்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபா ஃபஸ்ட்டு கேட்டார். பையனுக்கு வேலை எடுத்து தருவேன்னு சொல்லி அப்படி 5 லட்சம் ரூபா உடனே பேங்கில் அடவு வச்சு 5 லட்சம் ரூபா உடனே அன்னைக்கே கொடுத்துட்டோம். அடுத்தது 2வது நாள் திடீர்னு வந்து அந்த தர்மராஜின்னு சொல்லி ஆள் தான் வந்து சொன்னார், மகள் பிஎட் படிச்சிருந்தா, எம்ஃபில் முடிச்சிருக்கியா, அவளுக்கு டீச்சர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு 6 லட்சம் ரூபா, மொத்தம் 40 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்லி இருந்தாங்க. பிறகு மொத்தம் 11 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம். பேங்கில் போட்டு 5 லட்சம் ரூபா. பிறகு அளவுக்கு அதிகமாக பணம் சேர்ந்துட்டு புக்கில் ஏறிடும், அவருக்கு அக்கௌண்ட்டில் ஏறிடான்னு சொல்லி கையில் 6 லட்சம் ரூபாய் கேட்டு அப்படி 6 லட்சம் ரூபா அவங்க கையில் அப்படி கொண்டு கொடுத்து அவங்க வந்து வாங்கினாங்க. அவங்களும் அவங்க மனைவியும் 2 பேரும் கவர்மெண்ட் வேலை தான் பாக்கியாங்க. அவருக்கு பேர் ராஜ்மோகன், அவருக்கு ஒய்ஃபு பேர் மரியலீலா. அப்படி வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஆக அடுத்தது வேலை எடுத்து தரையில நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம், வீட்டில் போயிட்டு இருந்தோம், அடிக்கடி வீட்டில் போயிட்டு இருந்தோம். கம்ப்ளைண்ட் அதுக்கு பிறகுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்ன இல்ல கட்சியில இல்ல, அவங்க வேலை பாக்கியாங்க இந்த இது டிஓ ஆபீஸ்ல, அரசு ஊழியர், 2 பேரும் அரசு ஊழியர். அவைய இந்த இது ஆர்சி ஸ்கூல்ல கழிச்ச மாட்டேன் ஏதோ வேலை பாய்க்காங்க. அவங்க வேலை எடுத்து தரையில ரூபாயும் தரையில தாரங்க இன்னைக்கு கேட்டா நாளைன்னு சொல்லுவாரு, நாளை கேட்டா 6 வருஷம் ஆகுது. 2000 கொடுத்த பைசா, 2000 5 லட்சம் கொடுத்தோம், 2001 6 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க. ஆமா 2020 மொத்தம் 11 லட்சம் கொடுத்துருக்கீங்க. 40 லட்சம் 2 பேருக்கு ஆகும்னு சொன்னாங்க. அவங்க போன பிறகு அவங்க சொன்னாங்க, இந்த இது உடனே உங்களை இந்த இது எஃப்ஐஆர் போடியும் நீங்க கொடுத்துருங்க ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது மார்ச் 31 டேட்டு கேட்டிருந்தாங்க. சரி மார்ச் 31 தருவாங்க அப்படின்னு நினைச்சா அவங்க மார்ச் 31 ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அவங்களும் எடுக்கல. ஃபோன் பண்ணுனா நாங்கள் நேரில் போனோம், உடனே ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் யாரும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ ஸ்ரீதரன் ஒரு போலீஸுக்கார ஆள் தான் எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கேஸு நான் தான் அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். பிறகு அவங்க ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் நம்பரு தந்தாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க உடனே ஃபோனை கட் பண்ணாங்க. இப்போ நீங்க எங்க வந்திருக்கீங்க? இங்க மாவட்ட காவல் உங்களுக்கு வந்து குளச்சி காவல்துறை சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாவட்ட கண்காணிப்பு மக்கள் நாங்க இங்கேயும் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கொடுத்தோம். ஜனவரி மாதம் ஜனவரி 6/1/2026 கொண்டு கொடுத்தோம். இவங்க அப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் இதான் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்க சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கீங்க. இனி எங்களுக்கு இந்த 6 லட்சம் ரூபா நாங்கள் வட்டி கட்டியிருக்கோம். வட்டி மட்டும் 6 லட்சம் ரூபா கட்டியிருக்கோம். 11 லட்சம் ரூபாய்க்கும் கட்டி இனி எஸ்பி ஆஃபீஸில் திருப்பியும் மனு கொடுக்குறது. ஆமாம் பணம் உடனே எங்களுக்கு வட்டியோட பணம் தரணும். பேங்க் வட்டி போட்டு பணம் வந்து அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். ஆமா கொஞ்சம் நிறைய ரூபாய் வாங்கியிருக்காங்க. இன்னும் ஏமாந்ததோ நிறைய பேர் இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.